திமுக செய்தி தொடர்பாளராக மாறிய சபாநாயகர் அப்பாவு உரையை புறக்கணித்த ஆளுநர். தமிழக சட்டசபையின் முதல் கூட்டம் ஆண்டுதோறும் கவர்னர் உரையுடன் தொடங்குவது மரபாக இருந்து வருகிறது. அந்த வகையில் இன்று காலை 10 மணிக்கு தமிழ்த்தாய் வாழ்த்துடன் சட்டசபை கூட்டம் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய கவர்னர் RN ரவி, தேசிய கீதம் முதலிலும் இறுதியிலும் இசைக்கப்பட வேண்டும், உரையில் உண்மைக்கு புறமான தகவல் இருந்ததால் முழுமையாக வாசிக்க விரும்பவில்லை என்று கூறி 2 நிமிடங்களில் தனது உரையை நிறைவு செய்தார். இதனையடுத்து கவர்னர் உரையின் தமிழாக்கத்தை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார். கவர்னர் அந்த உரை முடியும் வரை அமர்ந்திருந்த வேளையில் சபாநாயகர் திடீரென்று திமுக செய்தி தொடர்பாளராக மாறி கவர்னருக்கு எதிராக அவதூறு பரப்பு நோக்கத்தில் பேசத் தொடங்கினார். ஷவார்கார், நாதராம் கோட்சே ஆகியோரின் வழித்தோன்றர்கள் என்றும், வெள்ள நிவாரண நிதியாக 50,000 கோடி பெற்றுத்தர வேண்டும் என்றும் திமுக செய்தி தொடர்பாளர் போல் பேசிக் கொண்டிருந்த வேளையில் அவையை விட்டு வெளியேறினார் கவர்னர் RN ரவி அவர்கள். பின்னர் சட்டசபையின் மரபுகளை மீறி கவர்னர் உரை அமைந்துள்ளது என்று கூறிய அவை முன்னவர் துரைமுருகன், கவர்னர் உரையை வாசிக்கவில்லை என்றாலும் அந்த உரை அப்படியே முழுவதுமாக பதிவேற்றம் செய்ய வலியுறுத்தி தீர்மானத்தை முன்மொழிந்தார். அந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது.